வணக்கம். வெல்கம் டு திருச்செந்தூர் சுந்தர். நான் உங்கள் கோட்டை சுந்தர். இன்னைக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சியில உங்களோட சப்ஸ்கிரைபர் மற்றும் ஃபாலோவர்ஸ் வந்து என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க, அப்புறம் வாட்ஸ்அப் மூலமா என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்க போறாங்கன்னு சொல்லிட்டு வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சார் குட் மார்னிங். வணக்கம் சார். எங்க இருந்து பேசுறீங்க சார்? உங்க பேர் என்ன சார்? வணக்கம், நான் கும்பகோணத்துல இருந்து பசுபதி பேசுறேன் சார். சொல்லுங்க பசுபதி சார், என்ன தகவல் வேணும் சார்? இந்த அபிஷேகம் பண்றதுக்கு 2000 ரூபாய் கட்டணம்னு அந்த இதுல போட்டிருக்கு இல்லையா நெட்ல. அப்ப அந்த 2000 ரூபாய் கொடுத்து 2 கேள்விதான் சார். அந்த அபிஷேகத்துக்கு பணம் கட்டும் போது அவங்க சொல்ற டயத்துல போலாமா, இல்ல எங்களுக்கு வந்து இந்த மாதிரி 100 ரூபாய் கவுண்டர் இந்த மாதிரி இல்லதான் போகணுமா? சார் பொதுவா பாத்தீங்கன்னா இப்ப நீங்க அபிஷேகத்துக்கு டிக்கெட் எடுத்தீங்கன்னா கூட்டம் இல்லைன்னா உங்களை அலோவ் பண்ணுவாங்க, சரிங்களா? ஆமா, மேக்ஸிமம் இப்போ 2000 டிக்கெட் எடுக்கிறீங்கன்னா அதுல ஒரு சில நாள் மேக்ஸிமம் அலோவ் பண்ணுவாங்க. அது எங்க நீங்க அபிஷேக டிக்கெட் எடுத்துக்கணும்னா எந்த வழியா போனா சண்முக விலாசம் சொல்லுவோம் கோவில்ல, தெற்கு வாசல் அது வழியா பண்ணி உள்துறை அலுவலகம் இருக்கும். அதுல டிக்கெட் காமிச்சீங்கன்னா உள்ள அலோவ் பண்ணுவாங்க. ரொம்ப அதிகப்படியான கூட்டம் இருக்கணும். ஒரு சில நாள் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேஷனா இருந்துச்சுன்னா அதை பார்த்து நோக்கி தான் செய்வாங்க. அது இது சில கோவில்ல வந்து இப்ப அபிஷேக கட்டணம்னா அந்த 2 பேர் 3 பேருன்னு அலோவ் பண்றாங்களே, பழனி எல்லாம் அது மாதிரி பண்ண மாட்டாங்க. இங்க பொறுத்தவரை ரொம்ப முக்கியமான தகவல்னா நீங்க மட்டும்தான் வர முடியும். நானும் மனைவி இது மாதிரி 2 பேரும் வர முடியாது சார். உங்க மனைவிக்குன்னா அவங்களுக்கு தனியா டிக்கெட் எடுக்கணும். 2000 ரூபாய் டிக்கெட் எடுக்கணும். உங்க குழந்தைங்க 10 வயசு கீழே இருக்காங்கன்னா அவங்கள கூட்டு போலாம். நீங்க ஒருத்தர் கூட்டு போலாம். உங்க மனைவி டிக்கெட் எடுத்துன்னா அவங்க ஒருத்தர் கூட்டு போலாம். குழந்தைங்கனால ஒரே ஒரு குழந்தைய தான் நீ கூட்டு போக முடியும். 2 குழந்தையோ 3 குழந்தையெல்லாம் கூட்டு போக முடியாது. அலோவ் பண்ண மாட்டாங்க. இன்னும் ஒரு டவுட் சார், இந்த ரூம் எடுக்கிறோம் இல்லையா 7 மணில இருந்துன்னு சொல்லிருந்தீங்க. 7 to 8 மணிக்குள்ள செக்இன் ஆகணும். இல்ல இப்ப சப்போஸ் நாங்க 4 மணிக்கு தான் அந்த ட்ரெயின் சாயந்தரம் வருதுன்னா ஏற்கனவே புக் பண்ணியிருந்தா 7 மணிக்கு அதை தருவாங்களா, இல்ல அதை ஹோல்டு பண்ணி வைக்க மாட்டாங்களா? இல்ல ஹோல்ட் எல்லாம் பண்ணி வைப்பாங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க 7 மணிக்கு காலையில ஸ்டார்ட் ஆயிரும் கவுண்ட், நீங்க ரூம் என்ட்ரி ஆன மாதிரி, சரிங்களா? கணக்கு அதுதான். ஆனா நீங்க மறுநாள் காலையில 6 மணிக்கு செக் அவுட் ஆகணும் சார். கண்டிப்பா ஆயே ஆகணும். பரவாயில்ல, எங்க ட்ரெயின் வந்து இப்ப 4 மணிக்கு வருதுன்னா அப்ப அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டா நாங்க அந்த ரூம் வந்து நாங்க பே பண்ணிட்டோம்னா எங்களுக்கு வேற யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க சார். கொடுக்க மாட்டாங்க சார். சரி சார், நன்றி சார். உங்க தகவல் ரொம்ப சூப்பரா இருக்கு சார். வெல்கம். ஓகே சார், நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ. இப்போ ஒரு சப்ஸ்கிரைபர் பாத்தீங்கன்னா பர்த்டேக்கு உண்டான டீடைல்ஸ் எல்லாமே அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. பட் ஆனா எந்த ஊரும் சொல்லி அனுப்பிச்சு விடல. சார் வணக்கம் சார், குட் மார்னிங். பர்த்டே எல்லா டீட்டெயில்ஸும் அனுப்பிச்சு விட்ருக்கீங்க, பக்கவாக அனுப்பிச்சு விட்ருக்கீங்க. பட் ஆனால் எந்த ஊர்னு சொல்லி நீங்கள் அனுப்பிச்சு விடல. கொஞ்சம் எந்த ஊர்னு சொல்லி அனுப்பிச்சு விடுங்க. நன்றி, வணக்கம் சார். அதே மாதிரி இன்னொரு சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே அனுப்பிச்சு விட்ருக்காங்க. பட் எந்த ஊருன்னு ஃபோட்டோவும் அனுப்பிச்சு விடல. அவங்களுக்கும் நம்ம தகவல் சொல்லிடுவோம். சார் வணக்கம் சார். பையனோட பேர், அதுக்கப்புறம் உங்கள் பேர், உங்களோட மனைவி பேர் அனுப்பிச்சிருக்கீங்க. பட் ஆனால் எத்தனாவது பிறந்த நாள், அப்புறம் எந்த ஊர், அதுக்கப்புறம் ஃபோட்டோ எதுவுமே அனுப்பிச்சுடல. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்பிச்சுடுங்க. அப்புறம் நம்ம சேனலில் வீடியோவில் பப்ளிஷ் பண்ண முடியும். நன்றி, வணக்கம் சார். சார் வணக்கம். சார் வணக்கம் சார், விருதுநகர்ல இருந்து பேசுறேன் சார், சுந்தரேசன். சார் இது சொல்லுங்க சுந்தரேசன் சார். சார் தகவல் வேணும் சார். சார் இது சார் இந்த சண்முகநாதர் வந்து நகர் ஊர்வலத்துக்கு வருவார்ல, முன்னாடி வந்து முருகன் அலங்காரம், பின்னாடி சிவன் அலங்காரம் சொல்லி ஒரு நாள் ஏதோ விசேஷ நாள் வருமா சார்? ஆமா சார். அது என்னைக்கு சார்? அது சண்முகர் வந்து பாத்தீங்கன்னா சிவப்பு சாத்தின்னு சொல்லுவாங்க பேரு. வர்ற புதன்கிழமை சாயங்காலம் 4:30 மணிக்கு பிள்ளையன் கட்டளை மண்டபம்னு சொல்லுவோம். இங்க தூண்டுகை விநாயகர் கோயில் இருக்குல்ல சார்? ஆமா சார். அப்படியே எதிர்முனையில பாத்தீங்கன்னா எதிர்க்க தான் இருக்கும், மண்டபமே இருக்கும். சரிங்க சார். 20ஆம் தேதி சாயங்காலம் 4:30 மணிக்கு நடக்கும். அதாவது சுவாமி வந்து காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா காலையில 9:30 மணிக்கே திருக்கோயில இருந்து வெட்டிவரிசப்புறத்துல எழுந்து காலையிலேயே வந்து நேரா வந்து பிள்ளையன் கட்டளை மண்டபத்துல சேர்ந்துருவாரு. அப்புறம் சாயங்காலம் 4:30 மணிக்கு கிளம்பி அது விடிய காலம் ஆயிரும் சுத்தி வர்றதுக்கு உங்களுக்கு சுவாமிகள். சரிங்க சார். சரிங்க சார். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே சார். ஓகே சார். சரி. அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து தகவல் கேட்டிருக்காரு. பள்ளியற பூஜைக்கு என்னென்ன மாதிரியான ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. எப்படி தரிசனம் பண்ண வந்துட்டு. பொதுவாக பார்த்தீங்கன்னா பள்ளியற பூஜை வந்து ரொம்ப கூட்டம் இருக்கிற நாள்ல வந்து உங்களை உள்ளுக்குள்ள வெயிட் பண்ண வச்சு தரிசனம் பண்றதுக்கான அங்க பண்ணி பார்த்துட்டு வர கொஞ்சம் சிரமமா இருக்கும். பொதுவாக கூட்டம் இல்லாத நாட்கள்ல போனீங்கன்னா நீங்க பள்ளியற பூஜை வந்து நல்லா ஆசுவாசமா பார்க்கலாம். எப்படின்னா கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு 8:45 வந்து பள்ளியற பூஜை, இரவு 8:45 வந்து பள்ளியற பூஜை நடைபெறும். அப்ப நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, பொது தரிசன வழியில போறீங்கனாலும் சரி, விரைவு தரிசன வழியை போறீங்கனாலும் சரி, இல்ல பொது தரிசன வழியை போறீங்கன்னா 8:15 தான் உங்களுக்கு டைம். அதாவது 8:15 தான் வந்து லாஸ்ட் அனுமதிக்கப்படுற நேரம். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா கவுண்டர்ல உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி நீங்க விரைவு தரிசனத்துல 100 ரூபா கட்டணத்துல போறீங்கன்னா 7:45 போனீங்கன்னா இந்த டைம்குள்ள போனீங்கன்னா போய் நின்று இந்த மாதிரி பள்ளியற பூஜை பார்க்கணும்னா வெயிட் பண்ணி
பார்த்துட்டு நீங்க வரலாம். 8:45 டு ஒரு 9 மணிக்குள்ள நடக்கும் பள்ளியறை பூஜை. இதுக்கு தனியா கட்டணம்லாம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி தான் பொது தரிசனம் இல்லைன்னா விரைவு தரிசனம் வழியில போய் நீங்க தரிசனம் பண்ண போகலாம். இன்னொரு சப்ஸ்கிரைபர் என்ன தகவல் கேட்டிருக்காங்கன்னா, மொட்டை அடிக்கிற நேரம் எத்தனை மணிக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நிறைய இடம் வீடியோல சொல்லியிருக்கிறோம். மொட்டை அடிக்கிற செயல்படுற நேரம் பார்த்தீங்கன்னா காலையில அதிகாலை 4 மணி முதல் இரவு 7 மணி வரை. இது திருவிழா நாட்கள், விசேஷ நாட்கள், எல்லா நாட்களுமே இதே டைம் தான். இந்த டைம்ல எந்த மாறுபாடுமே இருக்காது. சரிங்களா? இது போக இன்னொரு சப்ஸ்கிரைபர் ஆவணி அழைப்புதல் பத்திரிகை அனுப்புங்கள்னு சொல்லி போட்டிருக்காங்க. அனுப்பிச்சு விட்டுறலாம். விஸ்வரூப தரிசனம் வந்து எப்ப நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விஸ்வரூப தரிசனம் பாத்தீங்கன்னா, அதாவது பொதுவாகவே விஸ்வரூப தரிசனம்னா என்னன்னா, நம்ம தான் எப்பயுமே சுவாமியை தரிசனம் பண்றது நம்ம சுவாமி போய் பார்ப்போம். சுவாமியே நம்மளை பார்ப்பாரு அதிகாலையில அதாவது நடத்துறப்பாயி இப்போ 5 மணிக்கு நடத்துறப்பாதான் 5:10க்கு பள்ளி எழுச்சி ஆகி 5:30 மணிக்கு விஸ்வரூப சுவாமி முதல் முறையா நமக்கு காட்சி தருவார். சுவாமி நம்மளை பார்ப்பாரு. அதான் விஸ்வரூப தரிசனம். விஸ்வரூப தரிசனம் வந்து பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. என்ன காரியம் பண்ணீங்கனாலும் சரி உங்களுக்கு என்ன நாள் நடக்கும். விஸ்வரூப தரிசனம் டைம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, காலையில பொதுவாகவே 5 மணிக்கு நடத்துறப்போதான் 5:30 மணிக்கு விஸ்வரூப தரிசனம் ஆகும். 4 மணிக்குன்னா 4:30 மணிக்கு. அதே மாதிரி 1 மணிக்கு அதிகாலை 1 மணிக்குன்னா எல்லாமே நான் சொல்றது காலையில டைம் தான். அதிகாலை 1 மணிக்குன்னா 1:30 மணிக்கு விஸ்வரூப தரிசனம் ஆகும். ஸோ இன்னொரு கால் வருது. காலர் வந்து நம்ம என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்ப்போம், கேட்கறாங்கன்னு சொல்லி கேட்போம். ஹலோ, வணக்கம் மேடம், எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன மேடம்? நான் பேர் வந்து பினோ, நான் பாலக்காடுல இருந்து பேசுறேன். சார் சொல்லுங்க சார். சாரி சார், சொல்லுங்க சார். நம்ம திருச்செந்தூர்ல எத்தனை நாளைக்கு திருவிழா முடிய போகுது? திருவிழா பாத்தீங்கன்னா 25ஆம் தேதி வரைக்கும் இருக்கும் சார் திருவிழா. லாஸ்ட் 25. ஆமா. சரி சரி, ஓகே. அண்ணா நம்ம கும்பாபிஷேகம் அந்த கோபுரத்துக்குள்ள விடுமா, இல்ல அது விட மாட்டீங்களா? கோபுரத்துக்குள்ள நீ புரியல, நீங்க கேக்குறது எனக்கு புரியலையே சார். இல்ல, நம்ம இப்ப கும்பாபிஷேகம் முடிஞ்ச இது இருக்குல்ல, நம்ம மண்டபம் இருக்குல்ல. ஆமா சார். அதுக்குள்ள இப்ப ஆலையில அனுப்பி விடுறீங்களா இல்ல? அதான் கேக்குறோம். இல்ல, அங்க உங்களுக்கு அலோட் கிடையாது யாருக்குமே. தரிசனம் பண்றதுக்கு எப்பயும் போல வரலாம் சார். மண்டல பூஜை எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகே, மண்டல பூஜை எல்லாம் முடிஞ்சு இப்போ ரெகுலரா எப்பயும் போல தரிசனம் பண்ண தான் செய்யலாம். அப்படிதான் இருக்குங்களா? சரி அதுல ஒரு சரி சரி, ஓகே, பிரச்சனை இல்ல. சரி சரி, ஓகே ஓகே சார். சரி. ஹலோ சார், வணக்கம் சார். சார், நான் அம்பாசமுத்திரம் இருந்து பேசுறேன். உங்க பேர் சார்? சங்கர் என் பேரு. சங்கர் சார், சொல்லுங்க சங்கர் சார், என்ன தகவல் வேணும் சார்? சார், நான் ஒரு மாற்றுத்திறனாளி. நானும் பையங்க 2 பேரும் விட்டமோ நாளைக்கு கோயிலுக்கு வரலான்னு நினைக்கிறேன். நாளைக்கு எப்படி சார் கூட்டம் இருக்கும்? நானே விட்டமோ மாற்றுத்திறனாளி பேர்ல அப்படியா சார்? இல்ல சார், ஆக்சுவலி மாற்றுத்திறனால நீங்க என்ன மாதிரியான ஒரு இது? ஆக்சுவலி நீங்க வந்து ஸ்டிக் போலியோ, வலது கால் எனக்கு போலியோ. போலியோ அட்டாக். நீங்க வீல் சேர்ல தானே வர மாதிரி இருக்கும். வந்துருவீங்களா? இல்ல சார், இல்ல, நடந்து வந்துருவேன். ஒரு ஆளை பிடிச்சிட்டு நடந்து வந்துருவேன். பயங்கர கூட்டமா இருக்கும் சார் நாளைக்கு. நாளை பயங்கர கூட்டமா இருக்குமோ? எப்படி பார்த்தாலும் நீங்க அதுல இந்த முதியோர் செல்ற வழியில தான் நீங்க போகணும். சீனியர் சிட்டிசன் செல்ற வழியில தான் போகணும். நீங்க பசங்க எல்லாம் எவ்வளவு பேர் பசங்க சார்? சார், பையன் காலேஜ் பையங்க தான். காலேஜ் பசங்கன்னா அவங்க அந்த வழியில அனுப்ப மாட்டாங்க சார். நீங்களும் உங்க மனைவி மட்டும் தான் நீங்க போற மாதிரி இருக்கும். வந்தா 4 இருந்து 4 மணி நேரம் ஆயிரும் சார். நீங்க அந்த வழியில போனாலும் சரி பாத்துக்கோங்க. 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆயிரும் நாளைக்கு. நல்ல கூட்டம். இன்னைக்கே சரியான கூட்டம். இன்னைக்கு அப்படியா? நாளைக்கும் நல்ல கூட்டமா இருக்கும். ஏன்னா வெள்ளி தொடர்ச்சினால பாத்தீங்கன்னா அவ்வளவு கூட்டம் இருக்கும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க இன்கேஸ் நீங்க வர்றீங்கன்னா, கோயிலுக்கு வர்றீங்கன்னா கரெக்டா ராஜகோபுரத்துக்கு இடது போகும்போது இந்த டேக் கட்டுற இடம் இருக்கும். அது 6:30 to 7 மணிக்குள்ள ஓபன் பண்ணிடுவாங்க. அங்க போய் நீங்க டேக் வாங்கிட்டு குடிமக்கள் செல்ற வழியில போய் கியூல நின்னுதான் போகணும். அது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கருணை கடலை கந்தா போற்றி அந்த போர்டு இருக்கு பாத்தீங்களா? அந்த போர்டு பக்கத்துல அந்த கியூ உள்ள போய் போற மாதிரி இருக்கும். ஏன்னா காத்திருந்துதான் சார் நாளைக்கு தரிசனம் பண்ற மாதிரி இருக்கும். அது வர்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி மனநிலைமையில வாங்க. நீங்க கவர்மெண்ட் கொடுத்த கார்டு எது இருந்துச்சுன்னா கையில கொண்டு வாங்க. போலியோ அட்டாக்னு சொல்றீங்க, இருந்தாலும் வச்சுக்கோங்க, கார்டை கையில வச்சுக்கோங்க எப்பயுமே. சரி சார், அப்படி இருந்தாலுமே 4 மணி நேரம் ஆயிருங்க சார். குறைஞ்சது 4 மணி நேரம் 3 மணி நேரமா ஆயிரும் சார். கண்டிப்பா ஆயிரும் சார். ஏன்னா உங்களுக்கு பொதுவா வந்து கூட்டம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு மணி நேரத்துக்குள்ள தரிசனம் பண்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்குன்னா அப்படியே உங்களை டைரக்டா கட் பண்ண மாட்டாங்க, அப்படியே போயிருவாங்க. பொது தரிசனமும் உள்ள வழியில வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி விடுற மாதிரியான ஒரு சூழல் இருக்கும். ஏன்னா கூட்டம் அதிகப்படியா இருக்கும்போது எல்லாமே நிறுத்தி பிரேக் பண்ணி தான் அனுப்புவாங்க உங்களுக்கு. அதனால வந்து உங்களுக்கு டைம் எடுக்க தான் செய்யும்.
ஸோ நீங்க வந்து காத்திருந்து தரிசனம் பண்ற மாதிரி தான் மணலி மேல இருந்த மாதிரி தான் வாங்க. அப்படின்னா திங்கக்கிழமை வந்தீங்கன்னா கூட்டம் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். ரொம்ப கூட்டம் கம்மியா இருக்கும் சார். கூட்டம் கம்மியா இருக்கும். சரி சார், ஓகே சார், ரொம்ப நன்றி சார். அப்படி கேட்டா நாளைக்கு நீங்க நைட்டு தான் எனக்கு மெசேஜ் கொஞ்சம் போட்டு விடுங்களா, போட்டு விடுங்க. உங்களுக்கு ஏதாவது போட்டு விடுறதா கூட்டம் இருக்குல்ல, இல்லை ஏதாவது போட்டு விட வாய்ப்பு இருக்கா? இல்ல சார், இது கன்ஃபார்மா கூட்டம் இருக்கதான் செய்யும். எந்த மாற்றமும் இருக்காது, எந்த குழப்பம் இல்லை. காலையில அப்டேட் வீடியோல சொல்றேன் சார், அதுல எந்த இதுவுமே 100% அப்படியே தான் இருக்கும். என்னைக்கா ஒரு நாள் தான் மாறுபாடு இருக்கும் உங்களுக்கு. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம் சார். எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன சார்? சார், என்னோட பேர் அழகர்சாமி, சிவகாசியில இருந்து பேசுறேன். சொல்லுங்க அழகர்சாமி சார், என்ன தகவல் வேணும் சார்? சார், திருச்செந்தூர் இப்ப நிலவரம் எப்படி சார்? இப்ப வந்தா மூலமா நாளைக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குமா? எங்களோட வர்றேன். எப்போ வரீங்க சார்? இன்று ஈவினிங் வரலாம் இருக்கு சார். இன்று இரவு. இன்னைக்கு ஈவினிங் நாளைக்கு நல்ல கூட்டமா இருக்கும் சார். கொஞ்சம் 6 மணி நேரத்துல இருந்து 7 மணி நேரம் தரிசனம் பண்றதுக்கு. அப்படிங்களா சார்? சரிங்க சார். அதான் ஈவினிங் ஒரு நைட்டு வந்து தச்சுலாம் கூட்டம் குறைவா இருக்கா? இல்ல சார், இல்ல சார், நைட் வந்தாலும் கூட்டமா தான் சார் இருக்கும். அப்படிங்களா? ஆமா சார். சரிங்க சார், தகவல் ரொம்ப நன்றி சார். ஓகே சார், ஓகே சார். இதே மாதிரி திருச்செந்தூர் முருகன் கோயில் பற்றிய சந்தேகங்கள் மற்றும் கேள்விகள், என்ன சந்தேகம் என்ன கேள்வினாலும் சரி, வாட்ஸ்அப் வாய்ஸ் கால் மூலமா காலையில 10 to 11க்குள்ள என்ன சந்தேகம் எனக்கு கூப்பிட்டு பேசுங்க. மீண்டும் நாளை காலை 10 மணிக்கு சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புக்குரிய கோட்டை சுந்தர்.